சொல்லு சக்தி. நாங்க எல்லாரும் எஸ்பி ஆபீஸ் வந்தாச்சு குருமூர்த்தி. இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட்டிங்கும் ஆரம்பிக்க போகுது. உன்னை இன்னும் காணுமேனு தான் போன் அடிச்சேன். இங்க கொஞ்சம் வேலையா இருக்கேன், வேலையை முடிச்சிட்டு இனிமே தான் கிளம்பணும். என்ன இவ்வளவு அசால்ட்டா பேசுற குருமூர்த்தி? இங்க நடக்க போறது இன்ஸ்பெக்டர்ஸ்க்கான மீட்டிங் தான். ஆனா எஸ்பி உன்னதான் கட்டம் கட்ட போறதா பேசிக்கிறாங்க. ஏயா நான் என்ன பண்ணேன்? நீ எதுவுமே செய்யலங்கறதா பிரச்சனையே. உன் ஸ்டேஷன்ல தான் கிரைம் ரேட் அதிகமா இருக்கு. பெண்டிங் கேஸ் எல்லாம் சீக்கிரமா முடியான்னு எஸ்பி சார் உன்னை வார்ன் பண்ணார்ல. அதுக்கப்புறமா நீ சுதாரிச்சு சுறுசுறுப்பா வேலை செஞ்சிருக்கணும்ல. ஆனா பெண்டிங் கேஸ் எல்லாம் கிளியர் பண்ணிருக்கணும்ல. ஆனா நீ அத பத்தி பெருசா கண்டுகிட்ட மாதிரி தெரியலையே. சக்தி, இந்த ஒரு மாசமா என் ஸ்டேஷன் டீமை வச்சு அதை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ரிசல்ட் 0 தானே குரு. இப்ப வந்த ரிப்போர்ட்லயும் வான் ஸ்டேஷன்ல தான் கிரைம் ரேட் இன்னும் அதிகமாயிருக்குன்னு போட்டிருக்கான். எஸ்பி சார் அதை பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாராம். குருமூர்த்திட்ட நல்ல டீம் இருந்தும் அவர் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்கறாருன்னு உன்னதான் சார் கோவமா திட்டிட்டு இருந்தாராம். அந்த ஆளுக்கு இஷ்டம் இருந்தா வேலை செய்யட்டும், இல்லாட்டி விஆர்எஸ் வாங்கிட்டு போ சொல்லுங்கன்னு சொல்லிட்டாராம். மீட்டிங்லயே இதெல்லாம் சொல்லி உன்னதான் வறுத்தெடுக்க போறாருன்னு கேள்விப்பட்டேன். நீ லேட்டா வந்தன்னு வச்சுக்கோ, அந்த கோமும் சேர்ந்து சார் உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவாரு. ஒழுங்கா மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சேரப்பாரு. எல்லா ஸ்டேஷன்லயும் தான் கிரைம் ரேட் அதிகமா இருக்குது. மத்தவங்களுக்கு என் ஸ்டேஷனுக்கு 1-2 பாயிண்ட் தான் வித்தியாசம். ஆனா இந்த எஸ்பி என்ன மட்டும் எதுக்காக டார்கெட் பண்றாருன்னு தான் தெரியல. சக்தி சொல்றதும் கரெக்ட் தான். கரெக்ட் டைமுக்கு போகலன்னா எல்லாரும் முன்னாடி ஏன் லேட்டா வந்தான்னு அது சொல்லி வேற ஏறுவாரு. உடனே கிளம்பிட வேண்டியதுதான். செல்லப்பல வண்டியை ரெடி பண்ண சொல்லு. சரிங்க தலைவரே. யோ தலைவரே வண்டியை ரெடி பண்ணுப்பா. பரமர ஆண்டவரே, 2 நாளைக்கு எனக்கு எஸ்பி ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு. ஸ்டேஷனுக்கு வர மாட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு. நான் நிம்மதியா இருப்பேன். இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்ல. என்ன அங்க முணுமுணுக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஸ்டேஷனுக்கு நீங்க 2 நாள் வர மாட்டீங்கல்ல, உங்களை பார்க்க முடியாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்றாராமா. இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கிறீங்கல்ல, இதே மாதிரி நான் இல்லாத அன்னைக்கு எல்லாரும் அட்டெண்டன்ஸ் கரெக்டா வரணும். அம்மாவுக்கு நெஞ்சு வலி, அக்காவுக்கு வயிற்று வலின்னு யாராவது லீவு போட்டீங்க, உங்களுக்கே உடம்பு முடியலனாலும் இங்க வந்து மாத்திரையை போட்டுக்கிட்டு உக்காந்துக்கணும். ஆனா லீவுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. மீறி யாராவது லீவு போட்டா உங்களை தான் கேட்பேன். எங்கேயோ போற மாரியாத்தான் என் மேல வந்து ஏறாத்தாங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம எங்கிட்டயே கொட்ட வேண்டியது. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் யாரும் லீவ் போட மாட்டாங்க ஆண்டவரே. என் வார்த்தையை மதிக்க கூடாதுன்னே சில பேர் இருக்காங்க தெரியுமில்ல. அவங்கள கரெக்டா டியூட்டிக்கு வர வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. கவலைப்படுங்க தலைவரே, நான் வீட்டுக்கு போய் எல்லாரையும் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். யாரு நீயே? முதல்ல நீ ஸ்டேஷனுக்கு ஒழுங்கா லீவ் போடாம வர்ற வழி பாரு. ஆவுனா லீவ் போட்டு வெளியூர் போயிரு. பரமரே, ஆண்டவரே, கிரைம் ரேட்டை வச்சுதான் எஸ்பி இந்த முறை என் தலையை உருட்ட போறாராம். நாம சின்சியராகவும் நேர்மையாகவும் வேலை செய்யறோங்கிறத அவருக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எல்லாரும் ஸ்டேஷன் வர்றது சீட்டை தேய்ச்சிட்டு போறதுக்கு இல்ல, ஆளுக்கு ஒரு கேஸை எடுத்துக்கிட்டு வெளியே ஓடணும். ஸ்டேஷன்லயே இருக்கிறவங்க ஒவ்வொரு கேஸையும் எப்படி சீக்கிரமா முடிக்கலான்னு ஆக்ஷனோட பிளான் பண்ணணும். நான் இல்லனாலும் பரபரப்பா வேலை நடக்கணும். புரியுதில்ல பரமர? புரிய வேண்டியவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்காண்டவரே. பரமர, ஒரு சீனியர் ஆபீசரா இந்த ஸ்டேஷனை நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும். கேட்டு இல்ல, ஐ எம் சீனியர் ஆபீசர், யூ நோ. டீ வாங்கிட்டு வான்னு சொன்னா மறு பேச்சு பேசாம முறைக்காம வித் பண்ணோட வாங்கிட்டு வரணும். நான் இங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க என்ன அடிக்கடி அங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க ஆண்டவரே. என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க ஆண்டவரே. சார் வணக்கம் சார். என் பொண்ணை காணோம் சார். நேற்று காலையில ஆபீஸுக்கு போனவ இன்னும் வீட்டுக்கு வரல சார். ரொம்ப பயமா இருக்கு சார். என் பொண்ணை நீங்க தான் சார் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அழுகை நிறுத்து முதல்ல.
உன் பொண்ணு வேலையை முடிச்சிட்டு எப்ப திரும்ப வருவா? 6 மணிக்கு சார். நேத்து வரல, அவளுக்கு ஃபோன் பண்ணியா? அவ தான் எனக்கு ஃபோன் பண்ணுவா சார். வேலையை முடிச்சிட்டு அப்படியே பார்ட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா சார். ஏய், உன் பொண்ணு பார்ட்டிக்கெல்லாம் போறேன்னு பர்மிஷன் கேட்டா நீ கொடுத்துருவியா? அது தப்புன்னு எடுத்து சொல்லி புரிய வைக்க மாட்டேன். பார்ட்டின்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது ஒண்ணா கூடி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. ஏய், அப்படிதான் சொல்லுவாங்க. பார்ட்டின்ற பேர்ல அங்க என்னெல்லாம் நடக்கும், என்ன கன்றாவி எல்லாம் நடக்குன்னு எங்களுக்கு தானே தெரியும். ஆண்டவர் சொல்றது சரிதானே? இந்த மாதிரி கேஸ் மாசத்துல எங்களுக்கு எத்தனை வருது தெரியுமா? என் பொண்ணு அப்படிப்பட்டவன் கிடையாது சார். ஏய், நீ உன் பொண்ணுக்கு கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். பார்ட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு வரலன்னா அவளுக்கு திரும்ப ஃபோன் பண்ணிருக்க வேண்டியது தானே? பண்ண சார். அவன் போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு சார். அறிவு இருக்காயா உனக்கு? பார்ட்டிக்கு போன பொண்ணு வீட்டுக்கு வரல, போன் சுவிட்ச் ஆஃப் இருக்கு. நேத்தே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்ல. இப்ப 6 முறை வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. பார்ட்டி முடிஞ்சு எப்பவும் 10-11 தான் வீட்டுக்கு வருவா சார். ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா அவ ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்கிட்டு காலையில தான் வருவா சார். இப்ப அந்த மாதிரி வந்துருவான்னு நினைச்சேன் சார். ரொம்ப பயமா இருக்கு சார். யோ, அப்பனா நீ பொண்ணு அடிக்கடி பார்ட்டிக்கு அனுப்புவேன்ற, வேற ஒருத்தவங்க வீட்டுல தங்க விட்டுருவேன்ற, இதுதான் பொண்ணை வளர்க்குற லட்சணமா? நாக்க புடிக்கிற மாதிரி நல்லா கேளுங்க, அப்பதான் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் புத்தி வரும். யோ, கண்ணு குட்டி அவுத்து விட்டினா அது இஷ்டத்துக்கு தான் சுத்திட்டு தெரியும். செல்லம் கொடுக்கறன்ற பேர்ல உன் பொண்ணுக்கு நீ ஓவரா ஃப்ரீடம் கொடுத்துட்டயா? அதனால வந்த வேணாதான் இது. பார்ட்டின்னு சொன்ன அன்னைக்கு அவ வாயில ஓங்கி ஒண்ணு போட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? பொண்ணு காணும்னு அந்த மனுஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் சார் ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு? சரி, அவ யாரோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவான்னு சொன்னிய. உன் பொண்ணு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாளா இல்ல அவ பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஊரை சுத்துறாளான்னு உனக்கு எப்படி தெரியும்? என் பொண்ணுக்கு அப்படி யாரும் கிடையாது சார். அவளை பத்தி அபாண்டமா பேசாதீங்க சார். ஏய், நாட்டு நடப்பதான் நான் சொன்னேன். இன்னும் 2 நாள்ல அவ உனக்கு போன் பண்ணி நான் என் லவ்வரோட ஊரை விட்டு போயிட்டேன்னு உனக்கு சொல்ல போறேன். என் பொண்ணு துரோகம் மட்டாளேன்னு சொல்லி வாயும் வயிறுமா அடிச்சுக்கிட்டு அழுவ போறேன். பொண்ணை தப்பா வளர்த்து விட்டீங்கன்னா கடைசியில இங்கதான் வந்து நிக்கணும். போதும், நிறுத்துங்க சார். உங்களால முடிஞ்சா என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க, இல்லன்னா விட்டுருங்க. என் பொண்ணை வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. போலீஸ்காரன்ட்டே ஸ்டேஷனுக்குள்ள வந்து ஏறி பேசுற, தொலைச்சு புடுவன் தொலைச்சு. பெத்த பொண்ண ஒழுங்கா அவளுக்கு துப்பு இல்ல, உனக்கெல்லாம் கோபம் வருதா? என்னையே அடிக்கிற அளவுக்கு ஏறி வர எங்கிட்டலாம் நீ வால் ஆட்டினா உள்ள வச்சு தோலை உரிச்சு விடுவேன். சார், என்ன மன்னிச்சிருங்க சார். என் பொண்ணு நீங்க தப்பா பேசுறதுனால என்ன அறியாம கோவப்பட்டுட்டேன் சார். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க சார். தயவு செஞ்சு என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். நீங்க ஏன் சார் இவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணை நீங்களே தேடி கண்டுபிடிங்க. இவர்கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே வேஸ்ட். உங்க பொண்ணை இவர் கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டாரு. ஏன் சார் கத்துறீங்க? உண்மையை சொன்னா உங்களுக்கு கோபம் வருதா? பாவம் இந்த மனுஷன் பொண்ணை காணுன்னு இப்படி தவிச்சு போய் வந்து பேசுறாரு. தைரியமா 4 வார்த்தை சொல்லி அனுப்புறதை விட்டுட்டு இவர் வளர்ப்ப பத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்குதான் நீங்க யூனிஃபார்ம் போட்டு இருக்கீங்களா? இதுக்குதான் கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குதா? வாய மூடு. மேலதிகாரின்ற நினைப்பே இல்லாம நீ வரம்ப மீறி பேசிட்டு இருக்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீங்க எனக்கு மரியாதை கொடுக்க வேணாம் சார். இந்த ஸ்டேஷனுக்கு வர அப்பாவி ஜனங்களுக்கு மரியாதை கொடுங்க. நீ எல்லாம் அப்பனான இவரை பார்த்து கேள்வி கேட்டீங்கல்ல. நீங்க முதல்ல நல்ல அப்பாவானு உங்களையே நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க சார். இங்க பாரு, என்ன சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட போய் வாய்க்கு வந்த மாதிரி கண்டபடி பேசிட்டு இருக்க. நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு சார்? அந்த மனுஷன் பாவம் இப்பதான் தான் பொண்ணை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்காரு. ஆனா நம்ம சார் பெத்த பொண்ணை என்னைக்கோ தொலைச்சிட்டு இன்னும் கண்டுபிடிக்காம இருக்காரே. ஆண்டவர் பொண்ணு இப்ப கிடைச்சிருச்சுல்ல. அட நீங்க வேற சார். அவ இவர் பொண்ணே இல்ல சார், கிரிமினல். தப்பான
ஒருத்தியை தான் இவரு தான் பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு படத்துல நாய ஆட்டுக்குட்டின்னு சொல்லி ஏமாத்தி வித்துடுவாங்க. இவர் அந்த அக்யூஸ்ட பார்த்து உருகுறப்பெல்லாம் எனக்கு அந்த காமெடி தான் சார் ஞாபகத்துக்கு வருது. பெரிய இன்ஸ்பெக்டர் இருந்தா பேரு, ஆனா பொண்ணு விஷயத்துல இவரே ஜோக்கர் ஆயிட்டாரே சார். தான் பெத்த பொண்ணு யாருன்னு இவருக்கு தெரியல. எவ்வளவு ஒருத்திய தான் பொண்ணுன்னு நினைச்சு இப்ப கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. இவர் எப்படி சார் இன்னொருத்தோட பொண்ணெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு? வேற யாரையோ தேடி கண்டுபிடிச்சு இவதான் உன் பொண்ணுன்னு சொன்னாலும் சொல்லுவாரு போல. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன ஆண்டவரே, இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டாலே. பரமர போன் அடிக்குதுங்க. என்னத்துக்கு திரும்ப திரும்ப கூப்பிட்டு இருக்க? யோ, எஸ்பி சார் உன்னை 2 தடவை கேட்டாரியா? சீக்கிரம் கிளம்பி வா. லேட்டா வந்து இன்னும் உன் பேரை கெடுத்துக்காத. சரியா? வரேன் வை. என்னையே நக்கல் அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல்ல? இந்த 2 நாள் மீட்டிங் முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. பரமர ஓகே ஆண்டவரே. மயிலு வா. என்னாச்சு சார்? மயிலு, நம்ம தலைவர் பேசிட்டு போனார்ல, அதான் அவர் மனசு பாதிச்சும் போயிருக்கு. அதான் எழுத மாட்டேங்கிறாரு. சார், உங்க வேதனை எனக்கு புரியுது. சார் மீட்டிங் போற டென்ஷன்ல இருந்தாரு, அதான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டாரு. நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க சார். என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா, அவளை போய் தப்பா பேசிட்டார. அதான் என் மனசு ஆற மாட்டேங்குதுமா. உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியும்ல சார். மத்தவங்க சொல்றத பத்தி எல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க நல்லவங்கன்னு நீங்க யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப அதை விட முக்கியம் உங்க பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறது தானே. என்ன நடந்துச்சுன்னு நீங்க விளக்கமா எழுதுங்க சார். அவங்க போன் நம்பர், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போன் நம்பர், அவங்க வீட்டு அட்ரஸ், அவங்க அடிக்கடி பார்ட்டிக்கு போற இடம் பேரு, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டீடைல்ஸுமே கொடுங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எல்லா விவரத்தையும் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்கல்ல? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம் சார். நீங்க பயப்படுற மாதிரி உங்க பொண்ணுக்கு எதுவுமே நடந்திருக்காது. சரிம்மா. உங்க பொண்ணு நல்லபடியா எங்கேயோ இருக்காங்கன்றத நீங்க முதல்ல நம்புங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையாலதான் உங்களுக்கு போன் பண்ண முடியாம, வீட்டுக்கு வர முடியாம அவங்க இருக்காங்க. அவங்க மிஸ் ஆகி இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகல. நீங்க சீக்கிரம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்க உடனே ஆக்ஷன் எடுப்போம். நீங்க எழுதுங்க. நீ பேசுறத கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்குமா. நான் உங்களை நம்புறேன். எப்படியாவது என் பொண்ணை மீட்டு கொடுத்துருக்கம்மா. நிச்சயமா சார். புதமணி, ஏன் வீணா ஆண்டவர்கிட்ட வம்புக்கு போற? ஏற்கனவே அவர் எஸ்பியோட மீட்டிங் போறதுக்காக டென்ஷன் இருந்தாரு. அவரை பத்தியும் அவர் பொண்ணை பத்தியும் கேவலமா பேசி இன்னும் அவரை நீ சீண்டி விட்டுட்ட. ஆமா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஆண்டவர்கிட்ட வாங்கி கட்டிக்கணும்னு நீ ஏதாவது வரம் வாங்கிட்டு வந்திருக்கியா? திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி சாமியாட போறாருன்னு தெரியல. ஒரு புயலை ஃபேஸ் பண்றதுக்கு தயாராயிரு. ஆண்டவருக்கும் புது அம்மனிக்கு நடுவில் ஏதோ ஒரு கணக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. திடீர்னு எல்லா விஷயத்துக்கும் புது அம்மனியவே கூப்பிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அப்படியே தலைகீழா மாறி புது அம்மனி மேல வெறுப்பு கொட்டுறாரு. இது என்ன வகையான டீலிங்னு என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. சதீஷ், உன்னை பார்க்க வந்திருக்காங்க. யாரு? உங்க அப்பா.
போங்க. சதீஷ், எப்படி பார்க்க? எதுக்கு என்ன பார்க்க வந்த? பெத்த புள்ள ஜெயில இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட வந்தியா? டேய், நானே நொந்து போய் வந்திருக்கேன்டா. நீ வேற என்ன நோகடிக்காதடா. யோ, உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஜாலியா வெளியில தானே சுத்திட்டு இருக்க. ஜெயிலுக்குள்ள கஷ்டப்படுறது நான் தானே. டேய், அந்த வருத்தம் எனக்கும் இருக்குடா. இதுக்கு காரணமானவங்களை வெட்டி போடணுங்கிற அளவுக்கு கோபம் இருக்குடா. இது வரைக்கும் எத்தனை பேரை வெட்டி போட்டிருக்க? நான் உன் அப்பனா மட்டும் இருந்தா இதை நான் எப்போ செஞ்சிருப்பேன். ஆனா கட்சியில நான் பொறுப்பான பதவியில இருக்கேன்டா. என்னால அவசரப்பட்டு எதையும் செஞ்சிட முடியாதுடா. உன் பையனுக்காக எதுவும் செய்ய முடியலனா நீ பதவியில இருக்கதே வேஸ்டியா? தூக்கி எறிய அந்த பதவிய. டேய், அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா யோசிடா. நீ ஜெயில இருக்கிறது உனக்கு தனிப்பட்ட அவமானம் தான். ஆனா எனக்கு இது அவமானம் மட்டும் இல்ல. என் அரசியல் வாழ்க்கையில இது ஒரு பெரிய கரும்புள்ளிடா. அதுக்கு காரணமானவங்களை சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? பெத்த புள்ள ஜெயில தள்ளதுக்காக நீ கோவப்படல. உன் அரசியல் வாழ்க்கை காப்பாடிச்சிட்டாங்களே டென்ஷன் ஆகுறல. இப்படி ஒரு பாசக்கார அப்பனை நான் பார்த்ததே இல்லையா? டேய், என் பாசத்தை சந்தேகப்படாதடா. நான் அரசியலுக்கு வந்ததும் இப்ப அவமானத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கிறதும் உனக்காக தான்டா. உன்னை ராஜா மாதிரி வாழ வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன்டா. யோ, போத நிறுத்தியா? எலெக்ஷன் டைம்ல பப்ளிக் கிட்ட அள்ளி விடுற டைலாக்லாம் என்கிட்ட சொல்லாத. என்ன ராஜா மாதிரி பாத்துக்கிறதுக்கு தான் இவர் பதவியில இருக்காராம். இதுதான் நீ ராஜா மாதிரி பாத்துக்கிற லட்சணமா? எல்லாம் உனக்காக தானே வாய் கிழிய பேசுறல்ல. இந்த ஜெயில போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இது வரைக்கும் என்ன வெளியே எடுக்கிறதுக்கும் இந்த கேஸ உடைக்கிறதுக்கும் நீ என்னையா செஞ்ச? டேய், சாட்சியும் ஆதாரமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால லாயரால பெருசா எதுவும் செய்ய முடியல. அதனாலதான் உன்னை ஜாமீன்ல கூட வெளியே கொண்டு வர முடியலடா. என்ன வெளியே கொண்டு வரதுக்கு சட்டத்தோட சப்போர்ட் தேவையில்லையா? பணமும் பதவி மட்டும் போதும். அதை செய்யவே உனக்கு துப்பு இல்லனா நீ எக்ஸ் மினிஸ்டர்னு சொல்லவே வைக்க பண்ணும். நீ எல்லாம் கூட்டத்துல கோஷம் போட லாய்க்கு இல்லையா? ஒரு நல்ல அப்பன்னு சொல்லிக்கிறது கூட உனக்கு அருகதை இல்லையா? கோவத்துல வார்த்தையை விடாத, கொஞ்சம் பொறுமையா பேசு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதியா? என்ன வெளியே எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு கதையை சொல்ற, அது கூட பரவாயில்ல. ஆனா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கணுங்கள நீ ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்க? மத்த அரசியல்வாதிகளா உங்க பிள்ளைங்களுக்கு என்னென்ன பண்றாங்க தெரியுமா? நான் அதை கூட எதிர்பார்க்கல. நான் இன்னைக்கு ஜெயில கஷ்டப்படுறேன்னா அதுக்கு அந்த போலீஸ்காரங்க தான் காரணம். காலத்துக்கும் நினைச்சு நினைச்சு அலற மாதிரி நீ ஏதாவது செஞ்சிருக்கணும். என்ன ஜெயில தள்ளதுக்காக அவங்க அந்த பலனை அனுபவிச்சிருக்கணும். இப்ப வரைக்கும் ஏன் எதுவுமே செய்யாம இருக்க? அவங்கள பழி வாங்கறதுக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கியா? ஆமாண்டா, அவங்கள சும்மா 2 தட்டு தட்டினா என் ஆத்திரம் அடங்காது. பெருசா ஏதாவது செய்யணும். அந்த நேரத்துக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கூட மோதினதுக்கான விளைவை அவங்க கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும்டா. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். யோ, சும்மா வெறும் கையில முழம் போடுற கதையில என்கிட்ட விடாத. நீ அள்ளி விசிற வாக்குறுதிய முட்டா பசங்க கூட நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ஏதாவது செஞ்சுட்டு என்ன பார்க்கவா? அது வரைக்கும் இந்த பக்கம் தலை காட்டாத. பணமும் பதவியும் இருந்தும் வெத்து வெட்டா இருக்கிற அப்பனை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லையா? அவங்கள பழி வாங்காம இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்த அசிங்கமாயிடும். டேய், அக்காவும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? நாங்க எப்பவும் சேர்ந்தாச்சுமா. அப்படி இந்தாம்மா. நீங்க எதுக்கு கோச்சுக்கிட்டீங்க? இப்ப எப்படி சமாதானம் ஆனீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. நான் தான் தெரியாம கோவப்பட்டுட்டேமா. மயில் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் என் கோவெல்லாம் போயிடுச்சு.
மயிலு தப்பு பண்ணிட்டான்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில உனக்கு கூட மயில் மேல கோவம் வரலாமா? ஆனா அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடக்கூடாது. என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவுனாலும் எடு. என்ன அர்த்தத்துல நீ இப்படி பேசுறன்னு எனக்கு புரியலையே. அவ ஏதோ தப்பு பண்ண மாதிரியும் அதுக்கு நீ முன்ஜாமீன் வாங்குற மாதிரியும் பேசுற. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் பொதுவா தான் சொன்னேன். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நடந்தது என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்காம நம்ம தீர்ப்பை எழுதிடக்கூடாதுல்ல. அக்கா போதும், எதுக்கு சம்பந்தம் இல்லாம எதையோ பேசி அம்மாவை குழப்புற? நீ பால குடி முதல்ல. அம்மா, அக்கா என் மேல அவசரப்பட்டு கோவிச்சுக்குச்சுல்ல, அந்த உறுத்தல்ல தான் இப்படி எல்லாம் பாடம் எடுக்குதுமா. நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இப்பெல்லாம் இவ இப்படிதாண்டி, தலையும் இல்லாம வால் இல்லாம எதையாவது சொல்லி குழப்பிக்கிட்டே இருக்கான். இவ பேசுறத புரிஞ்சுக்க தனியா ஒரு அகராதி போடணும் போல இருக்கு.